கிறிஸ்துவுக்குள் அன்பின் தேவ ஊழியர்கள், தேவ பிள்ளைகள், பரிசுத்தவான்கள் உங்கள் அனைவரையும் அருளாதர் இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்தில் வாழ்த்துகிறேன். அன்பான தேவ பிள்ளைகள், ஒரு சமயம் நான் அமெரிக்க தேசத்திற்கு போயிருக்கிற போது அங்கே என்னுடைய நண்பர் ஒரு பஃபேக்குள் என்னை அழைத்து கொண்டு போனார். அங்கே பலவிதமான உணவுப் பொருட்கள் ஆயத்தப்படுத்தப்பட்டு ரெடியாக இருக்கிறது. அங்கே எல்லா விதமான பொருட்களும், உணவுப் பொருட்களும், மது வகைகளும், கேக் வகைகளும், மட்டன் மற்றும் பிரியாணி போன்ற, சாலட் போன்ற சகலமும் நூற்றுக்கணக்கான உணவுகள் இருந்தன. அங்கே அவர் என்னை உள்ளே கொண்டு போனவுடன், இவைகள் எல்லாவற்றையும் சாப்பிடுவதற்கு உனக்கு பெர்மிஷன் இருக்கிறது, அஸ்மச்சஸ் எவ்வளவு வேண்டுமோ நீ புசித்துக்கொள் என்று சொன்னார். அப்பொழுது நான் ஒவ்வொன்றாய் பார்க்கும் பொழுது ஒவ்வொன்றும் புது புது பொருட்களாக, புது புது உணவு வகைகளாக என்னை அழைத்து ஆசை என்னை தூண்டினர். ஆஹா, கேக்கு வகையில் ஒரு 40 வகையான கேக்குகள் என்னை எப்படியாகிலும் இந்த கேக்கை சாப்பிடலாமா, அந்த கேக்கை சாப்பிடலாமான்னு ஆசை தூண்டினர் எனக்கு. ஆனால் அதற்கு உரிமை உண்டு, எந்த கேக்கை வேண்டாலும் சாப்பிடலாம், பெர்மிஷபிள் இருக்கிறது. அடுத்து மட்டன் வகைகளில் பீஃப், ரெஃப், அது இது என்று பலவிதமான பொருட்கள் இருந்தன, அவைகளை சாப்பிடலாம். அந்த பக்கம் ஒயின், விஸ்கி, பிராந்தி அவைகள் இருக்கிறது. இந்த பக்கம் ஜூஸ் வகைகள் இருக்கிறது. ஆனால் எல்லாவற்றையும் எனக்கு புசிப்பதற்கு அந்த அறைக்குள் அனுமதி, அந்த ஹோட்டலுக்குள் பஃபேக்குள் எனக்கு அனுமதி உண்டு, பெர்மிசபிள். ஆனால் எல்லாம் என் வயிற்றுக்கு சரியா இருக்குமா, வயிற்றை கெடுக்காதபடியான நல்ல உணவுப் பொருட்களா என்பதை, தகுதி உள்ளதா என்பதை நான் தான் தீர்மானிக்க வேண்டும். ஏனென்றால் நான் எப்பொழுதும் இந்திய ரைஸ் சாப்பிட்டு பழகினவன். முதல் முறையாக போன போது எனக்கு அந்த இடத்துல எல்லாவற்றையும் பார்த்து ஆசை இருந்தாலும் இந்தியா ரைஸ் ஒரு ஓரமாக இருந்தது. அது வெறும் குழம்பு கூட இல்லை, வெறும் வெள்ளை ரைஸ். ஆனால் நான் சாப்பிட்டு ஒரு வாரத்துக்கு மேல் ஆனதினாலே என்னுடைய அந்த சரியான உணவை நான் பார்த்த உடனே அதை எடுத்து கொஞ்சம் மிளகு வத்தல் அரைத்து வைத்திருக்கிற மிளகாவை எடுத்து போட்டு பிசைந்து சில சாஸ்களை ஊற்றி அதை நான் புசித்தேன். அது என் வயிற்றுக்கு அன்றைக்கு எந்த கேடுகளையும் உண்டாக்கவில்லை. அது எனக்கு தகுதியாக இருந்தது. அதுபோல் தான் இந்த உலகத்திலே பிறந்திருக்கிற உனக்கும் எனக்கும் எல்லாவற்றையும் செய்வதற்கு அதிகாரத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். ஆனால் நீ எடுக்கிற வில் பவர், உன்னுடைய டிசிஷன், உன்னுடைய நல்ல முடிவுகள் உன்னுடைய வாழ்க்கையிலே எப்பொழுதும் நற்கிரிகளை செய்வதற்காக உன்னை படைத்திருக்கிறார். உனக்குள் நல்ல கிரியைகளை வைத்திருக்கிறார், உனக்கு முன்பாக வைத்திருக்கிறார். அதை தெரிந்து கொள்ளுகிற வல்லமையும் உன் கையிலே கொடுத்திருக்கிறார். ஆகவே நீ எடுக்கிற தீர்மானம், நீ எடுக்கிற டிசிஷன் உன்னுடைய வாழ்க்கையிலே நன்மைகளையும் மேன்மைகளையும் கொடுக்கும் என்பதினாலே நன்மைக்கு ஏதுவான நல்ல முடிவுகளை நீ தீர்மானம் பண்ணி எடுத்து எவைகளெல்லாம் விட்டு விலக வேண்டும் அவைகளை விட்டு விலகி நன்மை செய்ய எப்பொழுதும் படியுங்கள். நற்கிரியை செய்கிறவர்களால் நம்மிலும் நற்கிரியை செய்ய பழக வேண்டியது அவசியமாக இருக்கிறது என்பதனாலே நற்காரியங்களையும், நற்குணங்களையும், நல்ல செயல்பாடுகளையும், சிந்தனைகளையும் நீங்கள் உங்களுடைய மனதிலே உருவாக்கி கொண்டு கிறிஸ்து இயேசுவுக்குள் நற்கிரிகளை செய்கிறவர்களாக இருந்து தேவனுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை மென்மேலும் இந்த வார்த்தையின் மூலமாய், வசனத்தின் மூலமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Give thanks with a grateful heart.